ஹலோ மெர்க்யூஸ். கடந்த வாரம் நீயானால வந்து தர்மதுரை டாக்டர்ஸை பற்றி ஒரு ஷோ போச்சு. அடி வயிற்றுல லைட்டாக வீக்கமாக இருந்துச்சு சார். மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஒன்றும் சரியாகிறது மாதிரியே தெரியல. எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணது 3 வருஷமாக தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்க வயிறில். அம்மா நீங்கள் அழுகாதீங்க, எனக்கு அப்பாவை நான் அவரை பார்த்து நான் சரி பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து டாக்டர் வர சொல்லித்தேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்களுக்கு காசு இல்லை. சாருக்கு பணம் கொடுத்து பையன்கிட்ட நீங்கள் கொண்டே காட்டுவோம் அப்படின்னாரு. உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்க. என் பேர் வந்து கருப்பையா. வீட்டுக்காரம்மா இருந்து தமிழரசி. அந்த மூத்த பையன் மாரிமுத்து. இவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பிஏ தமிழ் முடிச்சுட்டு அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்தோம். ஏதாவது வேலை கிடைக்கும் அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்தோம். ஒன்றும் வேலை கிடைக்கல. அது அரசியல்வாதிகளையும் போய் பார்த்தோம், கலெக்டரையும் போய் பார்த்தோம். எல்லாம் போய் பார்த்தோம். வளர்ச்சிக்கு தக்கன வேலை கிடைக்காது அப்படின்ட்டான். கலெக்டர்லாம் நிறைய வாட்டி பார்த்துட்டோம். உள்ளே போய் படி இல்லைன்னா உனக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவனே வந்து இனி எங்கேயும் குட்டிவாதியப்பா, நான் ஏதோ யூடியூப் பண்ணி உழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. டாக்டர் குமரேசனோட பேஷண்டா நீங்க? அவர் எப்படி தெரிய வந்தது? யாருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ண போனீங்க? இதை பத்தி சொல்லுங்க. முன்னாடி ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணது. ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் சென்று தண்ணியா அதுல வடிஞ்சிச்சு. அந்த பண்ண இடத்துல போய் வயிறுல வீக்கமா இருந்துச்சு. கொண்ட காமிச்சோன்னா நாளைக்கே வாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு இவர் அவசரப்பட்டு போயிட்டாரு. போனோடனே பண்ணிட்டாங்க. பண்ணி ஒரு 3 நாள் சென்று வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தையல் பிரிக்கலை. வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோடனே வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு 1 வாரத்தில் அந்த இடத்துல தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி கொண்டு வந்து காமிச்சா அது ஏதோ இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும், கிழிச்சி பண்ணணும், வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு 3 மாதம் சென்று திரும்பவும் கூட்டிகிட்டு அங்கேயே போயிட்டேன். வேறு இடத்துக்கு போகாமல் அங்கேயே போய் பண்ணோடனே மறுபடியும் கிழிச்சி பண்ணாங்க. கிழிச்சி பண்ணி ஒரு 1.5 மாதம் சென்று மறுபடியும் தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த விடியை நான் கடந்து கத்தி என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே கிடந்து கத்திட்டேன். கத்தினோன்னா சுற்றி ஊரில் ஊனா உடியாந்து எதுக்கு இப்படி கத்துறேன் அப்படின்னு வந்து பார்த்தா இவருக்கு தண்ணியாக ரத்தமாக வடிஞ்சிச்சு. தண்ணியாக வடியலை, ரத்தமாக வடிஞ்சிருச்சு. ரத்தமாக வடிஞ்சோடனே தான் நான் பயந்து கிடந்து கத்துனேன். நம்மளுக்கு ஆன பிள்ளை இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்ம பிள்ளையில அப்படின்னு சொல்லி ஒரே கத்துனோடனே அப்புறம் கார் எடுத்து அங்கேயே திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டேன். இவன் வீடியோ எடுக்க இங்கே சாரை பற்றி இந்த பசங்களோட வந்தேன். வரவும் சார் சொன்னாரா, இவன் வந்தோடனே எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி தண்ணியாக வடி சார், என்ன சார் பண்ணுறதுன்னு வந்து கேட்டிருக்கேன். அவர் சார் தூக்கி வச்சுக்கிட்டு வேணா எந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்கல, உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த பசங்களோட வந்தோடனே வீடியோ எடுக்க கூப்பிட்டோடனே சொன்னோடனே அப்பா உடனே வர சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். இவன் சொன்னேன், இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்குப்பா, நீங்கள் வர வேண்டாம், இன்னைக்கு வர வேண்டாம், ஆனால் சார் வர சொல்லாங்க, வாங்கப்பான்னு சொல்லையில நாளைக்கு வரும், இன்னொரு நாளைக்கு போகும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு நாளைக்கு போகணும். அது நிற்கவே இல்லையா? நிற்கவே இல்லை. இவன் சொல்லும், இல்லை இங்கே வர வேண்டாம், இன்னைக்கு வர வேண்டாம், பிறந்த நாள், இன்னும் 2 நாள் சென்று நம்ம வருவோம்பா அப்படின்னு சொல்ல இல்லை வந்து காமிக்கையில் சொன்னார். மறுபடியும் பண்ணணும் ஆப்ரேஷன் இந்த சார் சொன்னார். நாங்கள் வந்து காமிச்சுக்கிட்டு போனோம். அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஆறிடுச்சு. ஒரு 3 மாதம் சென்று மறுபடியும் தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து சார் காலிலே விழுந்து நான் கத்திட்டேன், டாக்டர்கிட்டே கிடந்து. அவர் அழுகாதியம்மா, எதுக்குமா அழுகுறீங்க, நான் எங்கள் அப்பா மாதிரி பார்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்து நல்லா ஆக்கி விட்டாரு. ஸ்கேன்லாம் எதுவுமே எடுக்காம ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? இங்கே எடுத்தாச்சு. இங்கே இல்லை, அங்கே எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்க முதல்ல ஸ்கேன் எல்லாம் பண்ணல. நாங்களா மறுபடியும் தனியாக வருதுன்னு சொல்லி எழுதி தர சொல்லி போய் பார்த்ததுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணீங்களே முதல்ல, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? உங்களால் அதை இது பண்ண முடிஞ்சதா? ஐடி கட்ட முடிஞ்சு? கடன் வாங்கி கட்டணும். அப்படியா? முதல்ல எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ அந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ கேட்டேன்? 2 லட்சம் ரூபா. அந்த 2 லட்ச ரூபாய் இப்போ கடன் அடைச்சிட்டிங்களா? என் தங்கச்சி வீட்டுல நகை நான் வாங்கி எங்க அண்ணன் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து கட்டி இது பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு தெய்வ மாதிரி தான் தெரிவார் கண்டிப்பா டாக்டர் குமரேசன். அவர் ஏதாவது ஃபினான்ஷியலா வந்து ஹெல்ப் பண்ணாரா? அது எப்படி போச்சு? அவங்க சொன்ன மாதிரி நான் காப்பாத்தி விடுறேன், நீங்க பயப்பட அழுகாதீங்கம்மா, எந்திரிங்கம்மான்னு சொன்னாரு. அது மாதிரி எங்களை காப்பாத்தி விட்டு எங்களுக்கு உதவியும் செஞ்சாரு. கன்சல்ட் பண்ணி என்ன சொன்னாரு? ஆக்சுவலி அது என்னதான் என்ன சொன்னாரு? வந்து பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்ட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. வெளியில் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது மதுரை டாக்டர் வர சொல்லி தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இது மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ண தான் வேணும் அப்படின்னு. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணலாம்னு எங்களை வர சொல்லிட்டாரு. அப்போ சாயங்காலம் வந்து பார்க்கும்போது அந்த தண்ணி இந்த மாதிரி நான் தண்ணி குடித்தாலும் வரும் சார் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்போ வரைக்கும் வந்து அவர் நானும் எதுக்கு வந்து பாத்திரம்னு வந்து பார்த்துருக்காரு. பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் தண்ணி குடித்தாலும் தண்ணி வருங்க சார் அப்படின்னு.
அப்படியான அவர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி தண்ணியை பிடிங்க அப்படின்னாரு. தண்ணியை பிடிச்சோன்னு வந்துச்சு. இதை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு இன்னைக்கு பண்ண வேண்டாம், வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டியது, இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னமும் நான் வேற டாக்டர் இருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து, நல்லா சிறுநீரை சம்மந்தப்பட்ட டாக்டர்லாம் இருக்காங்க அவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் மறுதிருப்பம் எடுக்க சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பண்ணான். இப்போ ஒரு அணுலாம் ஆறிடுச்சா, குணமாயிடுச்சா? நல்லா இருக்கு. வேலை எதுவும் பார்க்க முடியல. வேலை எதுவும் பார்த்தா வலிக்குது லைட்டாக இடத்துல, அந்த குத்து நேரில் பழைய காயம் முன்னாடி அந்த இடத்துல, வலி இருக்கு. அந்த இடத்துல என்ன வலி இருக்கு. அந்த டாக்டர்கிட்ட போய் திருப்பி கேட்டிங்களா? இப்போ குமரேசன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ரெடி ஆன அப்புறம்? அதுக்கப்புறம் போகல போய் கேட்டு நான் என் மயனை வச்சே உள்ள வீடியோ போட்டுருவோம்னு சொன்னேன். எங்க அப்பா ஏற்றுக்கல, வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணாம் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு அவ்வளோ அது கொடுமையா போச்சு. நம்ம ஒரு பிள்ளை சம்பாரிச்சு கொடுக்குற பிள்ளை இருந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இவனை 23 வயசு பிள்ளைய நான் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கொண்ட ஒரு நம்மளை செலவுல இழுத்து விட்டாளே அப்படிங்கிறதுல போய் அவனை நின்று ஒரு வீடியோ போட்டு கொண்டாந்துருவோம்னு சொன்னேன். இவங்க அப்பா விடவே மாட்டேன்ட்டா, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சண்டைக்குன்னு போனதில்லை. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஏன் உங்களால அழுக தாங்கவே முடியல? அது எங்க அப்பா தான் உலகம்னு, எங்க அப்பா தான் அப்படின்னு. அது அப்பனா அவ்வளவு பிடிக்குமா? எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து பக்கத்துலேயே தான் இருப்பேன். அதுக்கு முன்ன பசங்களோட வந்து சுற்றி போடுவாங்க, எங்கே யாரு கூப்பிட்டாலும் போயிடுவாப்புல. ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து எங்கேயுமே போக மாட்டேன், பக்கத்துலேயே தான் இருப்பேன். ஆஸ்பத்திரியில 15 நாள் இருந்தான். 15 நாளும் இங்கேயே தான் இருந்தேன், போவே இல்லை. எல்லாரும் வந்து கூப்பிட்டா, எங்க பக்கத்து சொந்தக்காரெல்லாம் வந்து கூப்பிட்டா வா வீட்டுக்கு போங்க, போவே இல்லை. நான் எங்க அப்பா கூட்டிகிட்டு தான் வருவேன். 15 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூடயே இருந்தீங்கல்ல, எங்கேயுமே போல அம்மா சொன்னாங்க, யார் கூப்பிட்டும் போல, அப்பா விட்டு போவே இல்லை கொஞ்சம் கூட. எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்பா ரெடி ஆயிடுவாரா, அப்பா குணமாயிடுவாரா? அழுதுகிட்டே தான் இருப்பேன் பக்கத்துல. உங்களுக்கு கேக்குமா? தெரியுமா? அழுதுகிட்டே இருப்பேன். கையை பிடிச்சி தூக்குறது, அவங்களுக்கு அவங்களே தூக்கி நடக்கணும் விட்டு கையை பிடிப்பாங்க. வா, நான் ஒரு பக்கம் பிடிச்சி தூக்கிட்டு வருவேன், இவங்க ஒரு பக்கம் கையை சும்மா பிடிச்சிட்டு வருவா. ஏன் அவ்வளவு பிடிக்குது அப்பாவை? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அதைத்தான் நினைச்சேன் நான். உங்களுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு நீங்க சொல்லுங்க. லைக் உங்க பையன் இவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க உங்க மேல. சின்ன பிள்ளையிலே வந்து கொஞ்ச நாள் நடக்காம இருந்தேன். நடக்காம இருந்தோடனே மதுரைக்கு ஆஸ்பத்திரிக்கு பிரியாத்துல கொண்டு நானே கொண்டு 1 மாசம் வச்சிருந்து பார்த்தேன். பார்க்கும்போது டாக்டர் இதே மாதிரி நான் வச்சிருந்து பார்க்கறது போயிருந்தேன். ஆனால் நரைச்சி டாக்டர் தூக்கிட்டு போயிடுவான். பொழுதுன்னைக்கு அவங்க தான் வச்சிருப்பான். அவனை கொஞ்சம் லேசா நடக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எந்த வயசு நடக்க ஆரம்பிச்சாரு? 3 வருஷம் 3 வருஷம் என்று நடக்கும். அப்பதான் சரி இப்படி வளர்ச்சி இல்லாம இருக்கானே, தோலெல்லாம் தெளிதலுன்னு இருக்கு. அப்பவே கொண்டே பார்ப்போம்னு கொண்டே பார்த்தேன். கொண்டே பார்க்கும்போது அவருக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு டாக்டரு, ஒரு பாலசுப்ரமணியமும் அந்த மாதிரி அவர் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாம்பைக்கு அனுப்புனார். பாம்பைக்கு அனுப்பிட்டு 1 வாரம் 2 வாரம் ரிசல்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்க சொன்னான். அங்கேயே இருந்தேன். வந்தோடனே அதை பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பொண்ணு எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னு, சொந்தத்தில் ஆமாம் அப்படின்னு. இதுக்கு வந்து இப்போதைக்கு எந்த மருந்து எந்த வைத்தியமும் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கு அது அப்படி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம், நீங்கள் போகலாம் வீட்டுக்கு, இப்படித்தான் இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அழகை கொண்டு வந்து பாசமாக தான் சொன்னோம். இந்த இது சொன்னாலும் கேட்பேன். இப்படி வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன்னு நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். படிக்க வைக்கிறதுக்கு எப்படி எவ்வளவுக்கு அவன் படிக்கிறோம்கிறானோ அவ்வளவுக்கு படிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து இவனுக்கு எப்படி தோதோ அந்த மாதிரி கொண்டு விட்டோம் படிக்கிறது. அப்படின்னா இங்கே கடைக்கு பக்கத்தில் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தான் முன்னாடிங்கிற ஊரில். அடுத்து சித்தி ஊருக்கு போயிட்டாப்புல, குறுங்கலூரில் 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படித்தாப்புல. அங்கே அவங்க சித்தி வீட்டில் பார்த்துக்கினாங்க. பக்கத்தில் போகிறது மாதிரி சௌரியமாக இருந்துச்சு. பிள்ளைகளும் நல்லா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற பாத்தியாரும் வந்து பிள்ளை மாதிரி பார்த்துருந்தான். நல்லா பார்த்துக்கினாங்க. சரின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது திருவிழாக்காட்டில் ஸ்கூல் இருக்கு, ஹை ஸ்கூல். அது இங்கே 12ஆவது வரைக்கும் படிக்க வச்சோம். அங்கே இது நல்லா பெட்டராக பார்த்துருந்தான். அது இங்கே ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்தாலும் கூட்டிய சொல்லுவாங்க. அதெல்லாம் கூட்டி அவார்டெல்லாம் வாங்கி அதெல்லாம் வாங்கிட்டேன். நியூஸ் பேப்பரில் சிவகங்கையில் ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அதில் முதல் பரிசு
அதெல்லாம் பேப்பர்ல என்ன வந்துச்சு? அதுலதான் பேப்பர்ல வந்து ஒரு வித்யாகிரியில போய் சேர்றோம் உடனே சொன்னேன். அங்கே வேன் வருதேப்பா, அங்கே சேர்த்து விடுங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்னேன். அங்கே போய் பிரின்சிபலில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட். இங்கே ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் வந்து 3 டிகிரி வாங்கி கொடுத்துட்றேன் தம்பிக்கு. காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டேன். இவர் எப்படி அவருக்குள்ளே எல்லாமே வச்சுப்பாரோ, பெருசா வெளியே சொல்ல மாட்டாரோ? அந்த மாதிரி எங்களுக்குள்ள பேசுறதுதான். எதுக்குப்பா வேண்டாம்ப்பா அப்படின்றோம், நம்மளால முடிஞ்சே நம்ம பண்ணிக்குவோம்ப்பா அப்படின்றேன். டக்குனு எங்கேப்பா நீங்க நம்பி இது கலெக்டர் இப்படி வரிய, மந்திரிக்கிட்டே இப்படி வரிய, யாருப்பா என்னப்பா பண்றாங்க, ஏதாவது உதவி பண்றாங்களா, எந்த உதவியும் நம்ம பண்றது மாதிரி தெரியல, இனிமே வந்து நம்ம எங்கேயும் போக மாட்டாப்பா அப்படின்னு அவனே சொல்லிட்டு. இப்போ யூடியூப்னு ஒரு விஷயக்குள்ள இறங்கி இருக்கீங்களே, அதுக்குள்ள எப்படி உள்ள வந்தீங்க? அதுக்குள்ள உள்ள வரணும் எப்படி தோணுச்சு? யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா அவங்களுக்கு? ஒரு வாட்டி எங்க மச்சான் சொன்னேன், நம்ம யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுவோம், நம்ம 4 பேரும் பண்ணி கொடுத்தேன். அதுல இருந்தா இப்போ பண்ணிக்கிட்டு. எதுல ஆரம்பிச்சீங்க? ஒரு கண்டென்ட் முதல்ல எதுல ஆரம்பிச்சீங்க? இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ எல்லாமே போடுது, சமைக்கிறது, எங்க போடணும், எது கிடைக்குதோ அதை எடுத்து போட்டுக்கணும். ஆனா அந்த யூடியூப் சேனல் வந்து இன்னும் இதாகல, ஒர்க் ஆகல. எல்லாமே பிளாக்ல போடுறாங்க. ஒரு வீடியோ போட்டேன்னா அப்பவே காப்பிரைட் பிளாக்ல போட்டு இது பண்ணிடுறாங்க. அப்பாவும் புள்ளியும் லைக் என்ன சொல்றது, 2 பேருமே வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு அண்ணனுமா இருக்காங்க. 2 பேருக்கும் நிறைய கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்க, அது குறையாவும் பேசிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே இப்படி இருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணும் வீட்டுல? இப்படி அப்பா அப்பான்னு கிடக்குதே, இது எதுவும்னா இப்படி ஓயாம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறோமே, எதுவும் பண்ணிதோ என்னமோ தெரியலையே அப்படின்னு அதே நினைச்சுதான் நான் ரொம்ப பிள்ளைங்க. குமரேசன் டாக்டர் வந்து உங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி உங்களை கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியலாகவும் பார்த்துக்கிட்டாரா? ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ண போகும்போது 7,000 ரூபா இருந்துச்சு அப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் 2வது பண்ணும்போது 7,000 ரூபா வரும்போது 2,500 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி பீஸும் சொன்னோம், கட்ட முடியல சொன்னது இது அவங்க கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறு ஆப்ரேஷனுக்கு தான் இது ஒன்றும் சரியா வராதுன்னு பேசிடுறாங்க எல்லாமே. 3வது ஆப்ரேஷன் போது எப்படி நம்புவாங்க, யாரு நம்புவாங்க? எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. எனக்கு 3வது ஆப்ரேஷனுக்கு நான் உள்ள போகும்போதெல்லாம் இது எல்லாரையும் பார்த்துருவோம்னு தான் பார்த்தேன். 3வது அப்பா ஆப்ரேஷன் போயிட்டு தினமா ரெடியாகி வந்தோடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நீ ஒன்றும் பயப்பட வேண்டாப்பா, அதெல்லாம் அந்த சார்ட்ட நான் பேசிட்டேன், இதே தெரிஞ்சல நான் சார்ட்ட பேசிட்டேன். அங்க மதுரை சார் வந்தாங்க, அவரும் இப்ப கேட்டாங்க, கீழே விடவே மாட்டாங்க, தூக்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க பேசுறாங்க எல்லா டாக்டருமே. மதுரை டாக்டரும் வந்து அப்படிதான், அவர்கிட்ட சொல்லிட்டேன், எங்க அப்பாவை காப்பாத்திருங்க சார், எல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், காப்பாத்தாரேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. நம்ம குமரேசன் டாக்டரும் சொல்லிட்டாங்க. இவன் வந்து எனக்கு சொல்லிடுவேன், அதெல்லாம் நீங்க அடிக்கடி சொல்லுவேன், அப்பா என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கே, நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம், நான் பேசிட்டேன் டாக்டர்கிட்ட அப்படிங்க. அப்ப கொஞ்சம் நமக்கு ஒரு இதா இருக்கும். அவன் பார்த்துக்குவோம்னு சொல்லுவேன். ஆனா அவ அப்பா உள்ள கொண்டு போனோன்னே அழுது அதை நினைச்சா இன்னைக்கெல்லாம் மறக்க முடியாது. நானும் இந்த பிள்ளைங்க அவனை வேணும் வந்து எங்க 2 பேரையும் தாவங்கட்டையை உருவி அழுகாதியே உங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே பண்ணான்னு சொல்லி என் பிள்ளைய அத்தனை பேர் வந்து இது பண்ணாங்க. நான் உள்ள ஆப்ரேஷனுக்கு கொண்டு வரையில நான் வரவே இல்லை, நான் அங்கேயே கிடந்துட்டேன். பண்ணி கொண்டு வந்த பிறகுதான் என் தங்கச்சி வந்து எங்க அண்ணன் பொண்டாட்டி எல்லாரும் என்னை கூட்டி வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு நடந்தே வந்தேன். அது நடக்கவே இல்லை, அங்கனே எனக்கு ஒண்ணுமே புரியலை, கையெல்லாம் ஆடிருச்சு. மறு தடவை இப்படி பண்ண போற ஆளே, என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு நான் ரொம்பவே உடஞ்சு போயிட்டேன். அப்புறம் அந்த பிள்ளைய எங்க அண்ணன் பொண்டாட்டி வந்து என்னை பிடிச்சி கூட்டி, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன்.